நெல்லை வாகைக்குளம் பகுதியில் அளவுக்கு அதிகமான மணல் அள்ளுவதாக கூறி 7 டிப்பர் லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். நெல்லை மாவட்ட வாகைக்குள விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு பெரிதும் பயன்படும் வகையில் உள்ளது. இக்குளத்தில் குவாரி உரிமையாளர்கள் அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளுவதால் அப்பகுதியில் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அங்கு மணல் அள்ளிக் கொண்டிருந்த 7ற்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள், ஜேசிபி எந்திரங்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். இந்த குளத்தில் கலெக்டரோட ஆர்டர் 2 அடி மண் அளவுக்கு குவாரிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க 8 அடி 10 அடி ஆழம் தோன்றாங்க. அதாவது கரையிலிருந்து கரை மடையில் தண்ணி மடையிலேருந்து 50 மீட்டரு தள்ளி அள்ள சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க குளத்து கரை பக்கத்துலேயே 2 அடிக்கு பதில் 8 அடி 10 அடி மணல் ஆள்றாங்க கீழேருந்து. அது சம்மந்தமாக தான் நாங்கள் இன்றைக்கி கோரிக்கை வச்சு மறியல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனால் தண்ணி மடை விவசாயம் கெட்டு போகும், மடை ஏறாது. மடைக்கு கீழ்மட்டம் வரைக்கும் அள்ளிடுறாங்க, மணல் அள்ளுறாங்க. இதனால் லாரிகளை ஜேசிபிலாம் சிறப்பிடிச்சு வச்சுருக்கோம். இது நிர்வாகம், இந்த மாவட்ட நிர்வாகம் இதை கொஞ்சம் கவனித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளுவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா பொருட்களை